இப்போதாக உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கே துதி மகிமை அதோடு சேர்த்து போதகர் யோபு உங்கள் யாவருக்கும் நாம் செய்திக்குள் செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள ஆண்டவரே, அப்பா, படித்துக் கொண்ட பாடங்களை அப்பா நாங்கள் அப்பா இன்னும் அதிகமாக பின்பற்றவும், இந்த நாள்ல படிக்கிற இந்த பாடங்கள் எங்கள் வாழ்க்கையில உங்களிடத்துல இன்னும் கிட்டி சேர்கிற அனுபவத்தை தரும்படியாக நாங்கள் சேமிக்கிறோம். அடியானை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, எங்கள் உள்ளம் உமதாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே கெஞ்சியோட பரம்பிதாவே, ஆமென். சிமிர்னா திருச்சபை குறித்து இந்த நாளில நம்ம தியானிக்க இருக்கிறோம். நேற்று தினத்துல பாஸ்டர் ஸ்டாலின் அவங்க எடுத்தாங்க என்பது அடியனுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதை நீங்க கவனிச்சீங்க, பதில் சொல்லும் போது, வேகமாக பதில் சொல்லும் போது நல்லா கவனிச்சிருக்கிறீங்க. இந்த நாளிலும் நீங்க கவனிப்பீங்கன்ற பெரிய ஒரு சந்தோஷம். 1900களில சீனா தேசத்துல ஒரு யுத்தம் இருந்தது. அந்த யுத்தத்தின் நடுவில் ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பிடித்து எல்லா வாசல்களையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அடைச்சிடுறாங்க. அடைச்சிட்டு இந்த சிலுவை நேராக வைக்கப்படுகிற இந்த சிலுவையை படுக்க வைத்து அங்க இருந்த எல்லா ஜனங்களுக்கும், அதாவது பிரத்யேகமா கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அந்த அழைப்பு ஒண்ணு கொடுத்தாங்க. என்னன்னு சொன்னா, நீங்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் இந்த சிலுவையை நீங்கள் மிதித்து நீங்கள் சென்றால் நீங்கள் உயிர் பிழைப்பீர்கள். இந்த சிலுவையை நீங்கள் மறுதளித்தீர்கள் என்றால் நீங்கள் உடனடியாக சுட்டு கொல்லப்படுவீர்கள் என்று சொல்லி சீன தேசத்துல இது நடந்த ஒரு சம்பவம். இந்த செய்தி வந்த உடனே அங்கிருந்த ஜனங்கள்ல நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா தீர்மானங்கள் எடுக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருந்தாங்க. முதல்ல 7 ஆண்கள் சென்றார்களாம். முதல்ல 7 ஆண்கள். இந்த 7 ஆண்களும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சிலுவையை அவமதித்து மிதித்து, நான் இயேசு கிறிஸ்துவை நான் 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 ஏற்கல, நான் அவிசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கடந்து உயிர் அவசியம் என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா தப்பித்து கொள்கிறார்கள். இதை பார்த்த ஒரு பெண் சகோதரி அந்த சிலுவை கிட்ட வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வரலாறு இப்படிதான் சொல்லுது, அவங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணாங்களா, கர்த்தாவே நான் உம்மை மறுதலிக்க கூடாது, எனக்கு பலனை தாரும் என்று சொல்லி அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த சிலுவையை அவமதிக்கலையா. கோவப்படுகிற இந்த அதிகாரிகள் இவங்களை சுட்டு கொல்லப்படுகிற அந்த பகுதிக்கு அனுப்புறாங்க. இந்த சகோதரியை பார்த்து 92 அடுத்து 92 பேர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தங்கள் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் சுட்டு கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அங்க மறுதளிக்காமல் அவர்களுக்கு இயேசுக்காக நின்றதாக சரித்திரம் சொல்கிறது. ஏன் இந்த காலையில இந்த சரித்திரம் நமக்கு அவசியம் என்று பார்க்கும்போது, சிமிர்னா திருச்சபையை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது, நீங்கள் தியானிக்கும் பொழுது, இந்த காலையில நாம் அந்த வேத வாசிப்பை நாம் வாசித்தோம். உங்களுக்கு தெரியும், உபத்திரவம், வேதனை, மரணம், பாடுகள் இதெல்லாம் சுமந்து வந்த ஒரு திருச்சபை தான் இந்த சிமிர்னா திருச்சபை. நிச்சயமாக போதகர்கள் சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த சிமிர்னா பட்டணம் அந்த காலத்துல இருந்த அந்த 2ஆம் 3ஆம் அந்த காலகட்டத்துல இருந்த ஒரு சபையையும் குறிக்கும். வரலாற்றிலே நம்ம படிக்கும் போது தீர்க்க தரிசனமாக நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்தையும் அது குறித்து கொண்டே அடுத்தடுத்த சபைகள் ஒவ்வொரு காலகட்டத்தையும் அது குறித்து வந்ததாகவும் நாம் தெளிவாக நாம் படித்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த சிமிர்னா திருச்சபை எப்படி
இந்த தேவனுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் அவர்கள் துச்சமாக எண்ணினாங்க என்பதை நம்ம இந்த நாள்ல நாம் படிக்கிறோம். நிறைய சின்ன சின்ன பாடங்கள் நேரத்தை நம் கருத்துல வச்சு தேவன் நம்மோடு பேசும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த சபைக்கு ஆங்கிலத்துல சில வேதாகமத்துல அந்த அந்த பகுதிக்கு மேல ஒரு ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க. The persecuted church. The persecuted church. இந்த சிமுர்னா திருச்சபைக்கு உபத்திரப்படப்பட்ட சபை அல்லது கொலை செய்யப்பட்ட ஒரு சபை அப்படின்ற ஒரு அர்த்தத்திற்குள்ளாக இந்த சபையை குறித்து சொல்லப்படுகிறது. உண்மையாகவே சிமுர்னா திருச்சபை அந்த நாட்களில் எங்க இருந்துச்சுன்னு சொன்னா, எபேசி பட்டணத்துல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் பக்கம் தானா, 50 கிலோமீட்டர் பக்கம். ஆனால் இந்த சிமுர்னா பட்டணத்தில் தான் இந்த ரோம அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு 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 தொழுகை அல்லது ஒரு ஆராதனை எங்க மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னா, மத்த எந்த இடங்களும் இல்லாம இந்த சிமிர்னா பட்டணத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த ரோம அதிகாரிகளுக்கு சீசர் என்று சொல்லுவாங்களே ஆங்கிலத்துல, சீசர், ரோமர்ல அதிகாரி இருப்பாங்க, அவங்களுக்கு சீசர் என்ற பெயர். அவங்களுக்கு எங்க தொழுகை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சிமிர்னா இடத்துலதான் தொழுகை பண்ணுவாங்க. தேவன் பாருங்க, எந்த இடத்துல பிசாசானவன் தன் கோட்டையை வைக்கணும் என்று ஆசைப்படுறானோ அங்கேயே தேவனுக்காக, சத்தியத்திற்காக, பரலோக ராஜ்யத்திற்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக தேவனுடைய பிள்ளைகள் நிற்கும்படியாக அதே பட்டணத்துல வச்சாங்க. வரலாறு சொல்கிறது பாலிகார்ப் என்று கூடிய ஒரு தேவ மனிதன். பாலிகார்ப், ஒருவேளை நீங்க த மார்டியஸ் என்று புஸ்தகம் இருக்கிறது, அந்த புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாலிகார்ப் குறித்து முதல் அதிகாரங்களிலே வரும். பாலிகார்ப் அவர், நான் இந்த சீசர்களுக்கு, சீசர் என்று ஆங்கிலம் சொல்றேன், சீசர்கள் அல்ல, இந்த ரோம அதிகாரிக்கு நான் நான் தொழுகை செய்ய மாட்டேன் என்று சொன்ன அந்த காரியத்திற்காக அவரை என்ன பண்றாங்கன்னு சொன்னா கொலை செய்தார்களாம். நான் ஏன் இந்த உதாரணத்தை நான் ஆரம்பத்தை சொல்றேன்னு சொன்னா, இப்படிப்பட்ட வைராக்கியம் உடைய சபையாக தான் இந்த சிமர்னா திருச்சபை இருந்தது. மரணத்தையும் துச்சமாக நினைத்த ஒரு திருச்சபை இந்த சிமர்னா திருச்சபை. ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. பாலிகார்ப் மாத்திரமல்ல, இக்னேசியஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தாரு. அந்த மனுஷனும் நான் கிறிஸ்து இயேசுக்காக வாழ்வேன் என்று சொன்ன மத்தியில எத்தனையோ ஆயிரம் மக்கள், ஜனங்கள் மத்தியில அவரை வைத்து அவரை கொலை செய்தார்களாம். இந்த திருச்சபைக்கு பிசாசானவன் பயன்படுத்தின கருவி என்னன்னு சொன்னா பெர்சிக்யூஷன், உபத்திரவம். ஏன் இந்த சிமர்னா திருச்சபை இந்த காலகட்டத்துல நமக்கு மிகவும் அவசியம் என்று நாம் பார்க்கும்பொழுது, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். கடைசி நாள் சம்பவங்களை குறித்து தேவன் வெளிப்படுத்தி கொண்டே வராங்க, ஒவ்வொரு காரியமா சொல்றாங்க. அப்ப மிகுந்த உபத்திரம் வரும் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த காலகட்டத்துல நமக்கு உபத்திரவம் வரும். அப்ப நம்ம எப்படி நிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, சிமர்னா திருச்சபையில் இருந்த அந்த ஜனங்களை போல நாமும் நிற்க வேண்டும். சாத்தான் எப்படி இந்த சிமர்னா திருச்சியில இருந்த தேவ பிள்ளைகளை அச்சுறுத்தினானோ அதே போல இந்த கடைசி நாட்களிலும் நம்மையும் அவன் அச்சுறுத்த பார்ப்பான். ஆனால் இந்த 2ஆம் அதிகாரத்துல இந்த சிமர்னா திருச்சபைக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பின்னாடி நம்ம பாக்குறோமே, ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தில் அவன் மேல அதிகாரம் இருக்காது. என்ன ஒரு பாக்கியம்! நமக்கும் இந்த கடைசி நாட்கள்ல உபத்திரம் இருக்கும். இந்த திருச்சபை குறித்து தியானிக்கும் பொழுது தேவன் கற்பித்த பாடங்கள் தேவன் அனுமதிக்கிறார் இந்த உபத்திரத்தை. அதாவது உங்களுக்கு உபத்திரம் இருக்காது, செழிப்பு தான். சற்று யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அப்போஸ்தலர்களுக்கு அடுத்த காலகட்டம் தான் உடனடியான காலகட்டம்.
ஒருவேளை என்ன சுவிசேஷம் பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் செழிப்பாகவும் வசதியாகவும் நீங்க செல்வமாகவும் வாழுவீங்க, இங்கதான் உங்களுக்கு நிரந்தரம் என்ற செய்தி ஒருவேளை பிரபலமாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது அல்ல செய்தி. சிமிர்ன திருச்சபைக்கு உபத்திரமும் பாடு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத, பயப்படாத, அது உன்னை மேற்கொள்ளாது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு ஒருவேளை மற்ற திருச்சபைகள் எல்லாம் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் என்று சொல்லப்படுகிறது. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் அது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது வசதிகளும் செல்வங்களும் தான் கிறிஸ்து இயேசுவிடம் வருகிற ஒரு பாடம், ஆசீர்வாதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காலகட்டத்துல தேவன் இந்த கடைசி நாட்கள் நமக்கு சிமிர்னா திருச்சபையிலிருந்து வைக்கிற பாடம், தேவன் இந்த உபத்திரங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாங்க. வேத ஆசிரியர் எழுதுறாங்க, the church was purified. இந்த உபத்திரத்து நிமித்தமாக திருச்சபை சுத்திகரிக்கப்பட்டதாம். பாருங்க, ஒருவேளை இந்த காலையில இப்படி சுத்திகரிப்பு அவசியமா இந்த நாட்களிலே அப்படின்னு சொன்னா அவசியம் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். சுத்திகரிப்பு இப்ப எது கொண்டு வரும்? மறுபடியுமாக வேதாசிரியர்கள் சொல்றாங்க, சபை சாதாரணமாக இருக்கிற நாட்களை விட இப்படிப்பட்ட உபத்திர நாட்களில தேவனுக்கு பிரியமாகவும் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தார்கள் என்பதைதான் வரலாறு நமக்கு காட்டுகிறது. சிமிர்னா என்பதற்கு அர்த்தம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, அந்த பெயர்லயே ஒரு அழகு இருக்கிறது, சிமிர்னா என்று. சிமிர்னால கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, மிர் என்ற வருகிறது. மிர், சிமிர்னா, மிர் என்ற அர்த்தம். இந்த மிர் என்ற ஆங்கிலத்துல வெள்ளை பவுல என்ற அர்த்தத்தை உடையதாக இருக்கும். மிர் வாசனை, சிமிர்னா அப்படி என்று பார்க்கும் பொழுது சுகந்த வாசனை என்று அர்த்தம். சுகந்த வாசனை என்று அர்த்தம் சிமிர்னா. அந்த பேர்ல சிமிர்னா மிர் என்று நமக்கு இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இளஞ்சை டமர் எழுதும் போது அழகாக சொல்றாங்க, எப்படி ஆசரிப்பு கூடாரத்துல அந்த அந்த சுகந்த வர்க்கணம், சுகந்த வாசனை எப்படி தேவனுக்கு பிரியமாக இருந்ததோ, எப்படி அந்த வாசனை தேவனுக்கு பிரியமாக இருந்ததோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகள் இந்த சிமிர்னா காலகட்டத்துல, திருச்சபையின் காலகட்டத்துல மரித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஒரு சுகந்த வாசனையாகவே தேவனுக்கு முன்பாக இருந்தாங்க. என்ன அழகு என்று பார்க்கும் பொழுது, அந்த ஆசீர்வாதத்துல நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுதான் அந்த ஆட்டுக்குட்டியாக பலி செலுத்தப்படுகிறார். அந்த வாசனைக்கு ஒப்பாக என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தேவன் இந்த சிமிர்னா திருச்சபையின் காலகட்டத்துல வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த ஒரு தியாகம் பரலோக தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் பலி எப்படி தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக இருந்ததோ அதே போல இருந்ததாம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள, ஒருவேளை உபத்திரம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய திருச்சபையில, தனிப்பட்ட குடும்பங்கள்ல என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் சொல்றாங்க, நான் அறிந்திருக்கிறேன். வசனங்களை வாசித்தா உங்களுக்கு தெரியும். நான் அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரத்தை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா எல்லாத்தையும் தேவன் அனுமதிக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னா, நாம் பரிசுத்தமில் பரிசுத்தம் அடைய வேண்டும், புடமிடப்பட வேண்டும் என்பதற்காக. அழகாக இருக்குது. தேவன் இந்த சிமிர்னா திருச்சபையை குறித்து சொல்லும் பொழுது குறை ஒன்றும் சொல்லல. பாருங்க, ஒரு உபத்திரவம், ஒருவேளை நான் சொல்றது நிஜமாக நீங்க இருக்கும் பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏழ்மையில கஷ்டத்துல இருந்தப்ப நம்ம சபை விசுவாசிகள் நம்ம எல்லாரும் எப்படி தேவனை பின்பற்றி இருந்தோம், அதன் பிறகு
எப்படி காலகட்டங்கள் மாறியது என்பதை நம்ம கண்ணால நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த ஏழ்மையும் இந்த உபத்திரமும் தான் அவர்களை இன்னும் தேவனிடத்துல கிட்டி சேர்த்ததாக நம்ம பார்க்க முடியும். இந்த இந்த சிமிர்னா காலகட்டத்துல வரலாற்று ஒரு உண்மை நான் சொல்கிறேன். கார்த்தேஜ் என்கிற பகுதியில ஒரு பிஷப் இருந்தாங்களாம். கார்த்தேஜ் ஒரு பிஷப் இருந்தாரா. அந்த பிஷப்பையும் இந்த ரோம அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா உபத்திரப்படுத்தி அவரை கொலை செய்வதற்காக என்ன பண்றாங்கன்னா ஆணையிடுறாங்க. அந்த கொலை செய்வதற்கு ஆணையிடுவதற்கு முன்பாக அவங்களுக்கு ஒப்புதல் கேட்பாங்க. நீ மறுதளிக்கிறியா இல்ல நீ என்ன செய்யற என்று கேட்கும் பொழுது அவர் நான் கிறிஸ்து இயேசுவை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். அவர் சொன்ன மாத்திரத்திலே அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவரை கொலை செய்யுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கிருந்த கிறிஸ்தவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவரோடு சேர்த்து எங்களையும் கொலை செய்யுங்கள். ஏன்னா நாங்களும் கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் என்று சொல்றாங்க. இப்படிப்பட்ட திருச்சபை சிமிர்னா திருச்சபை பாருங்க. இந்த வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நீ ஏழ்மைதான் ஆனா நீ ஐஸ்வர்யவான்னு சொல்லியிருப்பாங்க. நீ ஏழ்மையுடையவன் தான் ஆனா நீ ஐஸ்வர்யவான் பரலோக தேவனுக்கு முன்பாக ஏன் ஐஸ்வர்யவான் என்று அந்த வசனம் அங்க சொல்லப்படுதுன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஜனங்கள் எங்கள் மத்தியில ஒருத்தர் கொலை செய்யறாங்களா உபத்திரப்படுறாங்களா நாங்களும் அவரோட சேர்ந்து உபத்திரப்படுறோம். அந்த அன்பு நீங்க பாருங்க. நேற்று எபேசு திருச்சை பத்தி படிச்சிருப்போம். எங்கே ஒரு முதல் அன்பு என்று நாம் பார்த்திருப்போம். எங்கே உன் முதல் அன்பு அன்பு குறைந்ததை நாம் பார்க்க முடியும். இங்க அந்த ஜனங்கள் உபத்திரத்தின் மத்தியில பரலோகத்தின் தேவன் அவங்களுக்கு சாட்சி கொடுக்குறாங்க. பரலோகத்தின் தேவன் அவங்களுக்கு சாட்சி கொடுக்குறாங்க. நீ ஏழ்மையுடையவன் தான் ஆனால் ஐஸ்வர்யவான். எதுல ஐஸ்வர்யவானாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட அன்புல அவங்க ஐஸ்வர்யவானா இருந்தாங்க. நற்செயல்கள்ல ஐஸ்வர்யவான்களாக இருந்தாங்க. நமக்கு அது இருக்குதா என்று சத்தி யோசித்து பார்ப்போம். அந்த பிஷப் அந்த கார்த்தை சொல்றாரு கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்தார் அவருக்காக நான் மறிக்க மாட்டேனா. சற்று அழகாக சில பாடங்கள் இருக்குது. சற்று யோசித்து பாருங்க. இந்த சிமர்னா திருச்சபை உபத்திரப்பட்ட திருச்சபை. இத கொடுக்கிற இந்த செய்தியை கொடுக்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இந்த செய்தியை கொடுக்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவரும் உபத்திரப்படப்பட்டவர். அவருக்கு தெரியும் இந்த உபத்திரம்னா என்ன, இந்த பாடுனா என்ன, கஷ்டம்னா என்ன, இந்த பட்டினினா என்ன, எல்லாரும் உங்களை வெறுத்து என் நாமத்தின் நிமித்தமா அவங்களை எல்லாரும் வெறுப்பாக பகைப்பாங்க என்று மத்திய 24 வாசிக்கிறோமே. அப்படிதான் இந்த இந்த சிமர்னா திருச்சபை ஜனங்கள் வாழ்ந்தாங்க. அது இயேசு கிறிஸ்துக்கு என்னன்னு அது புரியும். ஏன்னா இந்த செய்தி கொடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் எல்லாத்துக்கும் மேல அவர் பாடுபட்டுட்டார், உபத்திரப்பட்டுட்டார். இப்ப தேவ ஜனங்களே இந்த இந்த பாடும் இந்த உபத்திரமும் நம்ம கடந்து போறோம் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துனால புரிஞ்சுக்க முடியுங்க. அவரால் புரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம மட்டும் தனியா அடுத்து கடந்து போல நம்முடைய தேவனையே அன்புள்ள தேவன் என்று நம்ம பார்க்கணும்னு சொன்னா மற்ற தேவர்களை போல இல்ல, உலக தேவன் என்று சொல்கிற அந்த தேவர்களை போல இல்ல. நீ பாடுபடு நான் நல்லா இருக்கேன் அப்படி இல்ல. நம்முடைய உண்மையான மெய்யான தேவன் பாருங்க, நாம் பாடுபடுவதற்கு முன்பாக நாம் உபத்திரப்படுவதற்கு முன்பாக அவர் உபத்திரப்பட்டார். சிமர்னா திருச்சபையின் ஜனங்கள் அதெல்லாம் புரிந்தவர்களாக காணப்பட்டார்கள். சரி, இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டார். அது யார்கிட்ட எழுத சொல்றாங்கன்னு சொன்னா யோவான எழுத சொல்றாங்க. சரி, யோவானதான் அவரு என்ன கடந்து போறாருன்னு சொன்னா அவரும் உபத்திரத்தை தான் கடந்து போறாரு. அவர் எங்க இருந்து எழுதுறாருன்னு சொன்னா அவர் பத்துமத்தி எழுதிட்டு இருக்காரு. அவர் வயசாயிடுச்சு. அவர் கூட இருந்த சீசர் எல்லாம் மறிச்சுட்டாங்க. அவர் நேசித்த ஏசப்பா மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போயிட்டாங்க. சிறைச்சாலை, உபத்திரவம், உணவு இல்ல, எண்ணெய் சட்டிகளை போட்டுறாங்க. அவரும் உபத்திரத்துல இருக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு உபத்திரம் உண்டு, பயப்படாத. எப்படிங்க? ஒருவேளை மனுஷிகமா நான் யோசித்தேன்னு சொன்னேன், அப்பா என்னையதான் சிறைச்சாலையில போட்டாங்க, நீனே தப்பிச்சுக்க. ஒருவேளை அப்படி சொல்லி மனுஷிகமா பேசினா. ஆனா அப்படி இல்லை.
தேவனை நேசித்த அந்த யோவான் எழுதுறாரு, எனக்கு தெரியும் இந்த மரணம் ஒன்றுமில்லை. நம்மள இந்த சிறைச்சாலையில போட்டிருக்கிறாங்களே, அந்த சிம்மன திருச்சியை பத்தி ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை சிறைச்சாலையில போடுவாங்க, உபத்திரப்படுத்துவாங்க. ஆனாலும் மரண பரியந்தம் நீ உண்மை உள்ளனா இருன்னு சொல்றாங்க. இதை எழுதி கொண்டிருக்கிற யோவானை யோசித்து பாருங்க. உபத்திரப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாரு. எந்நேர வேணா அவங்க கொலை செய்வாங்க யோவானை. ஆனால் அவர் எழுதுறாரு, பயப்படாத, மரண பரியந்தம் நீ உண்மை உள்ளனாய் இரு என்று அவர் எழுதுறாரு. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை இந்த காலையில நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம் சிம்மர்னா திருச்சபை குறிச்சு. பாருங்க, தேவன் நம்மளை தனியா விடுறது கிடையாதுங்க. நீ பாடுபடுப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஜனங்கள், சிம்மர்னா திருச்சபையின் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை போல பாடுபடுவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருந்தாங்க. இந்த காலையில நம்ம தியானிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் உங்க நாமத்து நிமித்தமாக பாடுகள் படுவதற்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க எனக்கு பலன் தாங்கப்பா என்று சொல்லி ஒருத்தர் ஜெபிக்கிறாரு. ஒரு மனுஷன் அந்த ஜெபனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் எப்படி ஜெபிக்கிறாரு பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய பார்வையில் நான் ஐஸ்வர்யனாகும்படி என்னை ஏழையாக்கினாலும் பரவாயில்லை ஆண்டவரே. நீர் என்னை பலப்படுத்தும்படி என்னை பலவீனனாக்கினாலும் பரவாயில்ல ஆண்டவரே. நான் பார்வையடையும்படி என்னை குருடனாக்கினாலும் பரவாயில்ல ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தாராம். எப்படிங்க, ஆச்சரியமா இருக்குங்க. பவுலுடைய அனுபவத்தை அந்த ஆசிரியர் எழுதுறாங்க. பவுலுடைய அனுபவத்தை நீங்க பாருங்க. அவர் கண்ணு போய்தான் இயேசப்பாவை பார்த்தாராம். என்ன அழகு. அவர் இயேசப்பாவை பார்க்கணும்னா அவர் கண்ணு போய் எப்படிங்க சாத்தியம்? அது கண்ணு தன்ன தேவன் பாருங்க. அப்ப பாருங்க, ஒரு சபை வளர்றதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் செல்வம் இருந்தா வளரணும், எல்லாம் இருந்து வளரணும்னு நம்ம நினைச்சிட்டு கிடப்போம். ஆண்டவர் இருக்கிறாரு, உனக்கு கண்ணு போனாதான்ப்பா நீ பார்க்கவே செய்வாப்பா. நீ பலவீனம் ஆனாதான்ப்பா நான் பலவான்னு உனக்கு தெரியுமாப்பா. அப்ப தேவன் உடைய பாடங்கள் நாம் புரிந்து கொள்வதற்கும் அதற்கு ஒப்பிடுவதற்கும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். அந்த சிம்மர்னா திருச்சபை ஜனங்கள் ஏன் அழகு என்று நான் பார்க்கும்பொழுது அவங்க அதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க பாருங்களேன். அதை மறுதளிக்காம, ஆண்டவரை எங்களுக்காக நீங்க வைத்த இந்த இந்த காரியம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரை. அவங்க உபத்திரம் சும்மா வெளியே ரோமர்களுடைய உபத்திரம் மட்டும் கிடையாது. இதை பத்தி தியானிக்கும் போது 2 பக்க உபத்திரங்கள் அவங்களுக்கு இருந்தது. உள்ள இருந்தே உபத்திரவம், வெளியிருந்தும் உபத்திரவம். இந்த உள்ள இருந்து உபத்திரம் என்னன்னு சொன்னா, வசனங்களை நம்ம வாசிக்கிறோமே, அந்த யூதர்கள் என்று சொல்லி அவங்க பேர்ல சொல்றாங்க. ஆனா பிசாசுக்கு கூடாரமாக அவங்க இருக்கிறாங்க என்று சொல்லப்படுது நமக்கு. உள்ள இருந்தே, அங்கிருந்து உபத்திரம், பிரச்சனை. வெளியிருந்தும் உபத்திரம் அவங்களுக்கு. ரோமர்கள் பொதுவாக ரோம வரலாற்றை நம்ம படிச்சுன்னு சொன்னா, அவங்க எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த ஒரு நாட்டுக்கு அவங்க அடிமைப்படுத்தினாலும், அவங்க வந்துட்டு அந்தந்த தேசத்துக்குரிய மதமோ அல்லது தொழுகையோ அவங்க அப்படியே அப்படி விட்டுருவாங்க. நீ ரோம தேவனை வணங்கணும், உடனே அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அவங்க சொல்ல மாட்டாங்க. பொதுவா அப்படியே அனுமதிச்சிருவாங்க. அந்த தேசத்துல எப்படி எப்படி இருக்காங்களோ, மெய்யான இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யார வேணா வழிபடு, அப்படிதான் அவங்க இருப்பாங்க. ஆனால் இங்க பாருங்க, இங்க இந்த சிறு கூட்டம் ஏன் என்று பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா என்று பிசாசானவன் இருக்கிறான். ஒரு ரோம அரசாங்கம் இது செய்கிறது என்று ஆசானவன் செய்கிறான். ஆசானனுக்கு பத்தாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இயேசு கிறிஸ்துவை அவன் உபத்திரப்படுத்தி கொலை செய்தான். அதன் பிறகு உடனடியாக அவர்களையும் என்ன பண்றாங்கன்னா உபத்திரப்படுத்தி கொலை செய்கிறாங்க பிசாசு. அவனுக்கு பத்தாது. அடுத்து திருச்சபை, அங்க பின் தொடர்ந்து வருகிற திருச்சபை அவர்களையும், ஒருவேளை தேவனுக்கு பிரியமான பிள்ளைல
பிசாசானவன் உங்களை தொடர்ந்து கொண்டே இருப்பான், மறந்துடாதீங்க. தொடர்ந்து கொண்டே இருப்பான். அவனுக்கு பாஸ்ட மட்டும் கஷ்டப்பட்டுட்டா தப்பிச்சு, இல்ல தலைவர்களை மட்டும் தப்பிச்சு அப்படி இல்ல. குடும்பத்தின் அப்பா மட்டும் அப்படி இல்ல. அவன் அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து எப்படி எப்படி என்று சொல்லி அவன் செயல்படுகிறான். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளாக இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாங்க, நீ பயப்படாத, மரண பிரியந்தம் நீ என்ன பண்ணு, உண்மை உள்ளன்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் இருக்கணும்பா நீன்னு. இந்த பகுதியை தியானிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை அடியாக கற்றுக் கொடுத்தாங்க. பாருங்களேன், இந்த சீஷர்கள் ஏசப்பா கூட கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கூடவே இருக்கிறாங்க. ஏசப்பா எவ்வளவோ சொல்லி கொடுத்து இருக்கிறாங்க, கூடவே இருக்கிறாங்க. அந்த சீஷர்கள் கூட ஒரு நேரத்துல ஏசப்பா சிலுவையில மரிக்க போறாங்க, அங்க பிடிச்சிட்டு அவங்கள காவல்ல கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரத்துல மரணத்துக்கு பயந்து இந்த சீஷர்கள் கூட ஓடி போயிட்டாங்க. படிச்சு கொண்டிருக்கோம் சிம்மன திருச்சபை குறிச்சு. இந்த சீசர்கள் 3 வருஷம் கூட இருந்து, இந்த 3 வருஷம் கூட இருந்த இந்த சீசர்கள் கூட நான் நேசிக்கிறேன், நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் என்று சொன்ன அந்த சீசர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா, மரணத்துக்கு ஒரு டைம்ல பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க. சிவர்ண திருச்சபையோட பிள்ளைகளை நீங்க பாருங்க. ஒருவேளை இந்த சீசர்களை போல ஏசப்பா பாத்துல நேரடியாக அவங்க உட்கார்ந்து அமர்ந்து இல்லாம இருக்கலாம். ஆனால் அவங்க ஏசப்பாவை எவ்வளவு நேசிச்சிருந்தா, எங்களை ரோம அரசாங்கம் எங்களை நெருக்கினாலும், பிசாசான எங்களை மரணத்திற்கு உட்படுத்தினாலும், நான் என் தேவனை நான் மறுதளிக்க மாட்டேன், நான் கிறிஸ்தவனாக இருப்பேன், நான் ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடிப்பேன், நான் ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி வாழ்கிற பிள்ளைகளை நீ யோசித்து பாருங்க சிம்மன. அதனாலதான் தேவன் சொல்றாங்க நான் அறிஞ்சிருக்கிறேன், எல்லாமே அறிஞ்சிருக்கிறேன், உன்னை பத்தி அறிஞ்சிருக்கிறேன் நான் என்று தேவன் சொல்றாங்க. நீ எவ்வளவு நேரம் இருக்கு பாஸ்டர்? இன்னொரு 5 minutes பேசுங்க பாஸ்டர். ஓகே. அப்ப நாம் பாக்குறோம், இந்த தேவ ஜனங்கள் மரணத்தை துச்சமாக நினைச்சாங்க. அதில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சிந்தின ரத்தம் தான் இன்னைக்கு விதைகளாக இருந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோமே ஒவ்வொரு வரலாற்றின் காலகட்டத்திலும் இதனுடைய விதைகள்லாம் யாருன்னு சொன்னா இந்த 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 தேவ ஜனங்கள் சிந்தின ரத்தம் தான் என்று நாம் பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய கிரியைகளையும் உபத்திரத்தையும் அவர் ஏழ்மையும் அவர் அறிந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாங்க, நீ பயப்படாத, பிசாசானவன் உன்னை சிறைச்சாலையில போடுவான், நடக்கும், ஆனாலும் நீ இறுதி வரை உண்மை உள்ளவனா இரு. அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் என்ன பண்ணேன், நான் கிரீடத்தை கொடுப்பேன். மோசையை போலங்க இந்த ஜனங்கள், மோசையை போல சொல்றாருல, மோசே தேவ ஜனங்களோடு உபத்திரப்படுவதே மேல் என்று நினைக்கிறார். பாத்தீங்களா, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ ஜனத்தோடு இந்த உபத்திரத்தை பாடு அனுபவிப்பது மேலானது என்பதை போல இந்த ஜனங்கள் பாடுகளை தேர்ந்தெடுத்தாங்க. இயேசுக்காக என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பாடுகளை தேர்ந்தெடுத்தவர்களாக. அப்ப தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து இப்படி சொல்றாங்கன்னா, நீ இறுதி வரை அல்லது மரண பரியந்தம் நீ உண்மை உள்ளவராயிருன்னு சொன்னா ஆண்டவர் கைவிட்டுருவாரா அப்படின்னா கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, திராணிக்கு மேலாக என்ன பண்ண உன்னை சோதிக்க ஒரு நாளும் விட மாட்டேன். ஆண்டவருக்கு தெரியுங்க நம்ம யாருன்னு தெரியும் ஆண்டவருக்கு. அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது நான் அறிந்திருக்கேன் என்று சொல்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்களேன், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அது நம்ம சாதாரணமா பார்த்துக்கூடாது. அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியும் ஜான் கிருஷ்ணனால எவ்வளவு தாங்க முடியும், அவர் யார், எல்லாம் தெரியும். அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறாங்க என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக தேவருக்கு முன்பாக கடைசியாக இந்த மரண பரியந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரண பரியந்தம் இப்படியெல்லாம் பிசாசானவன் அந்த ஜனங்களை உபத்திரப்படுத்தினான்னு சொல்லி பார்க்கும்போது சிங்கத்தின் நடுவுல போட்டாங்களாங்க. சிங்கத்தின் நடுவுல
ஆனாலும் அவர்கள் மனதில் இருந்த அந்த வார்த்தை, இரண்டாம் மரணம் உன்னை ஒரு நாளும் மேற்கொள்ளாது. தோல் சுருள்களில சுருட்டி வெயில்கள்ல போட்டுருவாங்களாம். அந்த நாட்களின் கேலி ஜனங்களுக்கு, துன்மார்க்கருக்கு சந்தோஷமான ஒரு கேலியான காரியம் என்ன என்று பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை கொலை செய்வதுதானாமா. ஆனா இந்த சிமிர்னா திருச்சபையின் ஜனங்கள் இந்த உலகத்தின் காரியமோ அல்லது இந்த உலகத்தின் இந்த சரீர மரணம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி வாழ்ந்தார்கள். தேவனுக்கு பிரியமா பிள்ளைகளே, இந்த காலையில ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெயிப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா, நாங்கள் மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம்னு சொன்னா இரண்டாம் மரணம் எங்களை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஆசுவாதத்தை எனக்கு தாங்க. நாளைக்கு நீங்க தொடர்ந்து படிப்பீங்க, நீங்க படிக்கும்போது தெரியும், பிசாசானவன் உபத்திரத்தின் மூலியமா ஜெயிக்க முடியலையா இந்த சபைய, உபத்திரத்தின் மூலியமா ஜெயிக்க முடியலையா, ஆனா வேறு விதமாக அவன் ஜெயித்தானா. அது எப்படி ஜெயித்தான்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களில் ஒருவனாக இருந்து உங்களை போலவே நல்லவனை போல நடிச்சு பொய்யை திருச்சபைக்குள்ள கொண்டு வந்தானாம். அதனால தேவனுக்கு பிரியமான பிள்ளை, உபத்திரமோ பாடோ அது நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஏன்னு சொன்னா மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இந்த நாட்களிலே வாழும் பொழுது நம்ம ஆயத்தப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வெகு 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 சமீபமா இருக்கிறது. அதனால உங்க குடும்பத்துல இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையை பத்தி பேசுங்க. திருச்சபைகளே இது குறித்து நீங்கள் பேசுங்க. இதை குறித்து நீங்கள் தியானியுங்கள். நானும் என் குடும்பமும் பரலோக ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.